ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 239 மறைநூல் அறிஞர் பரிசேயர் கண்டிக்கப்படல் பாகம் 1 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு மக்கள் கூட்டங்களுக்கு போதிப்பதற்கு முன்பாக அப்போஸ்தலர்களை தமக்கு நெருக்கமாக வரும்படி அழைத்து அவர்களிடம், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நேற்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பிய பல காரியங்களை இன்று நான் உங்களுக்கு சொல்வேன். ஏனெனில் நீங்கள் என் காரியஸ்தர்களும் நான் செய்பவற்றை தொடர்ந்து செய்ய போகிறவர்களுமாக இருக்கிறீர்கள். சட்ட வல்லுநர்களும் பரிசேயர்களும் சரியான சமயத்தில் மோசேயின் ஆசனத்தில் அமர்ந்தார்கள். அவை நம் தாய் நாட்டுக்கு துக்க நாட்களாக இருந்தன. பாபிலோனிய பரதேச வாழ்வு முடிந்து சைரஸின் மேன்மையுள்ள நடத்தையின் மூலம் நம் நாடு மீண்டும் பழைய நிலையில் ஸ்தாபிக்கப்பட்டதும் வேத பிரமாண வழிபாட்டையும் அது பற்றிய அறிவையும் கூட மீண்டும் ஸ்தாபிப்பது அவசியம் என்று மக்களின் தலைவர்கள் நினைத்தார்கள். ஏனெனில் ஒரு நாட்டின் மிக வலிமையுள்ள எதிரிகளுக்கு எதிராக அவற்றை தனது பாதுகாப்பாகவும் வழிகாட்டியாகவும் ஆதரவாகவும் கொண்டிராத மக்களினத்திற்கு ஐயோ கேடு. குடிமக்களின் ஒழுக்கக்கேடு, தலைவர்களுக்கு எதிரான கலகம், வகுப்புகள் மற்றும் கட்சிகளிடையே ஒற்றுமையின்மை, கடவுளுக்கும் அயலானுக்கும் எதிரான பாவங்கள், வேத அனுசரிப்பில் அக்கறையின்மை ஆகியவையே அந்த எதிரிகள். இவை எல்லாம் சேர்ந்து பரலோகத்திலிருந்து தூண்டிவிடுகிற தண்டனைகளின் காரணமாக இவை தங்களிலேயே பேரழிவை உண்டாக்கும் சக்திகளாக இருக்கின்றன. ஆகவே வேதனை மிக்கதும் களைப்பு ஊட்டுவதுமான பரதேச வாழ்வில் தங்களுக்கு கிடைத்த சொத்தாகிய கல்தேய மொழி பேசியவர்களும் சுத்தமான எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்த வேதாகமங்களை இப்போது புரிந்து கொள்ள முடியாதிருந்தவர்களுமான மக்களுக்கு இவற்றை கற்பிக்க சட்ட வல்லுநர்கள் அல்லது வேத பிரமாணத்தின் வேத பாரகர்கள் எழுப்பினார்கள். இவர்கள் மக்கள் கூட்டங்களுக்கு போதிக்கும் பணியை நிறைவேற்ற போதிய எண்ணிக்கையில் இல்லாதிருந்த குருக்களுக்கு உதவ எழும்பினார்கள். இத்தகைய கல்வி அறிவு பெற்றவர்களும் மனிதர்களுக்கு கடவுளை பற்றிய அறிவை தந்து அவர்களை கடவுளிடம் இட்டு செல்வதன் மூலம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் பணிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பொது விசுவாசிகளின் கூட்டம் தான் இருப்பதற்கான காரணத்தை கொண்டிருந்தது. இவ்வாறு அது கொஞ்சம் நன்மையும் செய்தது. ஏனெனில் இதை நீங்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். மனித பலவீனத்தின் காரணமாக காலப்போக்கில் கெட்டு போய்விட்ட இந்த பொது விசுவாசிகளின் கூட்டத்திற்கு நிகழ்ந்தது போல பிற்காலத்தில் தன் நற்குணங்களை இழந்து சீர்கெட்டு போன இந்த காரியங்கள் எப்போதுமே நன்மையான ஏதோ ஒன்றையும் குறைந்தபட்சம் தாங்கள் இருப்பதற்கான காரணத்தையும் தங்களில் கொண்டுள்ளன. இந்த நன்மையையும் இருத்தலுக்கான காரணத்தையும் முன்னிட்டு மகா உன்னத கடவுள் இந்த சீர்கேட்டின் அளவு முழுமையடையும் வரை அவர்கள் எழும்பவும் நிலை பெறவும் அனுமதித்த பின் அவர்களை சிதறடிக்கிறார். அதன்பின் அசிதேயர்களின் பிரிவில் நிகழ்ந்த மாற்றத்தில் இருந்து மற்றொரு பிரிவாகிய பரிசேயர்கள் தோன்றினார்கள். இவர்கள் மிக உறுதியான ஒழுக்க விதிகள் மற்றும் மிக கண்டிப்பான கீழ்ப்படிதல் ஆகியவற்றை கொண்டு மோசேயின் வேத பிரமாணத்தையும் நம் மக்களின் விடுதலை உணர்வையும்
ஆதரித்து காப்பாற்றும்படி உருவாக்கப்பட்டார்கள். கிரேக்க கலாச்சார பிரிவு தோன்றி நம்மை அடிமைகளாக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போது பரிசேயர்கள் தோன்றினார்கள். இந்த கிரேக்க பிரிவு அந்தியோக்கு எப்பிபானஸின் நாட்களில் தொடங்கியிருந்த நெருக்கடி மற்றும் சீர்கேடுகளின் காரணமாக உருவாகி இருந்தது. விரைவில் அது தந்திரமுள்ள அரசனின் நெருக்கடிக்கு பணியாதிருந்தவர்களுக்கு எதிரான கலாபனையாக மாறியது. அரசன் நம் நாட்டை ஆள்வதற்கு தன் கரங்களை விட இருதயங்களில் விசுவாசத்தை அளிப்பதைத்தான் அதிகமாக சார்ந்திருந்தான். இதையும் நினைவில் வையுங்கள். ஒரு வெளிநாட்டவனுடைய படைகளுக்கு அஞ்சுவதை விட அதிகமாக அவனுடைய எளிதான நட்புறவுக்கும் முகஸ்துதிக்கும் அஞ்சுங்கள். ஏனெனில் கடவுளின் திரு சட்டங்களுக்கும் உங்கள் தாய்நாட்டின் திரு சட்டங்களுக்கும் நீங்கள் பிரமாணிக்கமாக இருக்கும் போது பலமிக்க படைகளால் நீங்கள் சூழப்பட்டு இருந்தாலும் கூட வெற்றி பெறுவீர்கள். அதற்கு பதிலாக உங்களுக்கான தன் திட்டங்களை வகுத்துவிட்ட அந்நியனால் போதை தரும் தேனாக உங்களுக்கு தரப்படுகிற மர்மமான விஷத்தால் நீங்கள் கெடுக்கப்படுவீர்கள் என்றால் உங்கள் பாவங்களின் காரணமாக கடவுள் உங்களை கைவிட்டு விடுவார். உங்கள் போலியான கூட்டாளி உங்களுக்கு எதிராக ஓர் இரத்த களரியான போரை தொடங்கவில்லை என்றாலும் கூட நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்படுவீர்கள். ஒரு காவல் வீரனை போல விழிப்பாயிருந்து ஒரு போலியான தந்திரமிக்க அயலான் அல்லது கூட்டாளி அல்லது தன் மீது வெற்றி கொள்ள விரும்புகிறவனுடைய ரகசியமான கண்ணியை அறுத்து எறியாதவனுக்கு ஐயோ கேடு. அந்த ரகசிய எதிரி தனி மனிதர்களின் மீதான தன் ஆதிக்கத்தை தொடங்குகிறான். அவர்களுடைய இருதயங்களை பலவீனப்படுத்துகிறான். நம்முடையது அல்லாதவையும் பரிசுத்தமற்றவையும் அதன் விளைவாக ஆண்டவருக்கு பிரியப்படாதவர்களாக நம்மை ஆக்குபவையுமான பயன்பாடுகளையும் வழக்கங்களையும் கொண்டு அவர்களை கெடுக்கிறான். நம் தாய்நாட்டின் பிள்ளைகள் சிலர் ஒரு வெளிநாட்டவனுடைய தயவை பெற்று அவனிடமிருந்து கிடைக்கும் உதவிகளை அனுபவித்து மகிழும்படியாக அவனுடைய பயன்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் நம் நாட்டில் உண்டான தீய விளைவுகளை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லோரோடும் நம் பயன்பாடுகளை கொண்டிராதவர்களும் காலப்போக்கில் நமக்கு தீமை பயப்பவர்களாக மாறியவர்களும் நம் விசுவாசத்தை சேராதவர்களுமாகிய மக்களினங்களோடும் கூட பிற சிநேகத்தோடு இருப்பது நல்ல காரியம்தான். ஆனாலும் எப்போதும் நம் அயலானாக இருக்கிற இந்த மக்கள் மீது நாம் கொண்டுள்ள அன்பு நம் அயலார்களிடமிருந்து முகஸ்துதி மூலமாக பெற்றுக்கொள்ளப்படுகிற சில முன்பே எதிர்பார்க்கப்பட்ட நன்மைகளுக்காக கடவுளின் வேத பிரமாணத்தையும் நம் தாய்நாட்டையும் மறுதளிப்பவர்களாக நாம் ஒருபோதும் மாறிவிடக் கூடாது. தங்கள் தாய்நாட்டின் மிக பரிசுத்தமான காரியங்களை கை நெகிழ்கிற அளவுக்கு மிகவும் அடிமைத்தனம் உள்ளவர்களாக இருக்கிற மக்களை வெளிநாட்டவர்கள் நிந்தித்து வெறுக்கிறார்கள். கடவுளும் தாய் நாடுமாகிய தந்தையையும் தாயையும் மறுதளிப்பதன் மூலம் ஒருவன் மரியாதையையும் சுதந்திரத்தையும் சம்பாதித்துக் கொள்வதில்லை. ஆகவே அசுத்தமான வெளிநாட்டு பயன்பாடுகள் மற்றும் வழக்கங்களின் பெருக்கத்திற்கு எதிரான ஒரு தடையை ஸ்தாபிப்பதற்கு சரியான தருணத்தில் பரிசேயர்கள் தோன்றியது நல்ல காரியம்தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், தொடங்குவதும் நீடிப்பதுமாகிய எதுவும் தன் இருத்தலுக்கான காரணத்தை கொண்டுள்ளது. அது இப்போது என்ன செய்கிறது என்பதற்காக இல்லாவிட்டாலும் முன்பு செய்த காரியத்திற்காக அது மதிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இப்போது அது குற்றமுள்ளதாக இருக்கிறது என்றாலும் கூட
அதை அவமானப்படுத்தவோ அதைவிட மோசமாக அதை அடிக்கவோ மனிதர்களுக்கு உரிமை இல்லை. அதை எப்படி செய்வது என்று அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார், கடவுளும் அவரால் அனுப்பப்பட்டவரும். அவரால் அனுப்பப்பட்டவர் மகா உன்னதரின் சிந்தனையை நீங்களும் அவர்களும் அறிந்து கொள்ளும்படியாகவும் நீதியின்படி நீங்கள் நடக்கும்படியாகவும் தம் வாயையும் உங்கள் கண்களையும் திறக்க உரிமையும் கடமையும் உள்ளவராயிருக்கிறார். அவர் நானே, வேறு யாரும் அல்ல. அவர் நான் தான். ஏனெனில் தெய்வ கட்டளைப்படி நான் பேசுகிறேன். சட்ட வல்லுநர்களும் உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குபவையும் முடிந்தால் நீங்களும் கட்டி கொள்பவையுமான பரிசேயர்களின் பாவங்கள் எதுவும் என்னிடம் இராததால் நான் பேசலாம் என்பதாலும் ஒரு தனிந்த குரலில் பேசத் தொடங்கிய இயேசு படிப்படியாக தம் குரலை உயர்த்தி கடைசியாக பேசிய வார்த்தைகளை எக்கால தொனி போல் முழங்கினார். அனைவரும் அதை கேட்டுக் கொண்டிருந்தனர். அதை கேட்டு பலரும் ஆர்ப்பரித்தனர். மீண்டும் இயேசு தம் குரலை தனித்து பேசத் தொடங்கினார். நான் உங்களுக்கு சொன்னது சட்ட வல்லுநர்களும் பரிசேயர்களும் இருப்பதற்கான காரணங்களையும் அவர்கள் எப்படி ஏன் மோயிசனின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் எப்படி ஏன் அவர்கள் பேசுகிறார்கள், எப்படி ஏன் அவர்களுடைய வார்த்தைகள் வீணானவையாக இல்லாதிருக்கின்றன என்பதையும் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக சொன்னேன். ஆகவே அவர்கள் உங்களுக்கு சொல்வது எல்லாம் செய்யுங்கள், ஆனால் அவர்களுடைய செயல்களை கண்டு பாவிக்க வேண்டாம். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் செய்யப்பட வேண்டியதை அவர்கள் செய்வதில்லை. உண்மையில் அவர்கள் இணை சட்டத்தின் மனித தன்மையான சட்டங்களை போதிக்கிறார்கள். அதன்பின் பிரமாண்டமான தாங்க முடியாத மனித தன்மையற்ற சுமைகளை மற்ற மக்களின் மீது சுமத்துகிறார்கள். ஆனால் இந்த சுமைகளை தொடவும் கூட ஒரு விரலையும் அசைக்க மாட்டார்கள். அவற்றை அவர்கள் சுமக்கவோ வாய்ப்பே இல்லை. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 239 மறைநூல் அறிஞர் பரிசேயர் கண்டிக்கப்படல் பாகம் 1 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.